ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் தாம்பரத்துலேருந்து ஏசி டெக்னீஷியன் நவீன் பேசுகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே பிசி போர்டு ஸ்டெப்லைசர் எல்லாமே இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்து இது பிரியாணி கடையோ இல்லை மட்டன் கடையோ அப்படின்னு நினச்சா போகிறீங்க. இது மட்டன் ஷாப்பும் இல்லை, பிரியாணி ஷாப்பும் இல்லை, வெறும் பிசி போர்டு சர்வீஸ் தான். இது ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ரல் சர்வீஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் தரும். அது யாருமே தரமாட்டுறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக இன்ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணாமல் அதிகமாக அழுக்கு ரஸ்ட்டு குப்பை அதெல்லாம் சேரணும். என்ன ஆகுனா சென்சாரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்கேஜ் ஆகிடும். ஸோ அது ஓரளவுக்கு தான் ஓடிட்டே இருக்கும். திருப்பி அது ரிப்பீட்டாக ஓடிட்டே இருக்கும்போதுனா சென்சார் பிளாக்லேருந்து எரர் கோட் ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் அதை பிசி போர்டில் ரிசெட் மோடில் வந்து நின்றோம். ஸோ அது வரும்போது CH4 CH11 E6 E7 சொல்லிட்டு ஒவ்வொரு எரர் கோட் வரும். இன்வெர்டர் பெரும்பாலும் வந்து கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி சர்வீஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ சர்வீஸ்ன்றது ஒரு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிசி போர்ட் சர்வீஸ்ன்றதுக்கு ஒரு 4000 ரூபாய் 8000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்காது. ரெகுலராக நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சம்மரில் எல்லா டைமும் யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மோடு வைக்கும்போது கூலிங் நல்ல ஒரு எஃபிஷியன்ட் வரும். கரண்ட் பில் சேவ் ஆகும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணனால ஐயோ பிசி போர்டு ஃபால்ட் ஆச்சு 5000 ரூபாய் ஆச்சு 4000 ரூபாய் ஆச்சு நீங்கள் மனவர்த்தப்பட தேவையில்ல. ஸோ ஜென்ரலாகவே ஒரு சர்வீஸ்ன்றதை மந்த்லி ஒரு 3 months ஒரு வாட்டி கண்டிப்பாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுவீங்க. சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில் கண்டிப்பாக சேவ் ஆகும். உங்களுக்கு இதனால் சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இண்டோர்ன்ற இருக்க ஏசியோட இண்டோர் வந்து இண்டோர் ரூமில் இருக்க காற்று தான் அது ரீவாண்டிங் பண்ணி உங்களுக்கு கூலிங் மட்டும் தான் தரும். அந்த ப்ளோயரில் வெறும் கூலிங் மட்டும் உங்களுக்கு த்ரோ மட்டும் தள்ளிவிடும். ஸோ அந்த ப்ளோயரில் ஃபுல்லாக அழுக்கு இருக்கும்போது உங்களுக்கு கூலிங்கும் வராது, த்ரோவும் ஃபேனோட ஏசியோட த்ரோவும் வராது. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சுத்தமாக உடம்பு ஹம்பாய் உட்காந்து விடும்போது CHR E11 E6 இந்த மாதிரி மோட்டர் ஓடாத ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளத்தில் வரும். சென்சார் கண்டிப்பாக முக்கியமானது. இன்வெர்டர் ஏசிக்கு சென்சார் மூலமாக தான் இன்டோர் டு அவுட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கொடுக்குது. அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுனாலே இந்த எல்லா கோஆப்ரேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கம்பல்சரி சர்வீஸ் மஸ்ட். சார், இப்போ பிசி போர்டு வாங்கிட்டு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க சார்? நாளைக்கு கிடச்சிருமா சார்? சார் நாளைக்கு கிடைக்காது. கண்டிப்பாக மினிமம் ஒரு 7 days ஒரு 10 days. இல்லை சார், குழந்தைங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எல்லா கஷ்டமும் குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஏசி இல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்க. கண்டிப்பாக உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அடிக்கிற வெயில் வந்து சம்மரில் யாராலுமே தாங்க முடியல. ஸோ அதுக்காக ஏசி யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் அதுக்கு எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு மினிமம் ஒரு 5 days இல்லை ஒரு 4 days டைம் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி என்னால் ஒர்க் பண்ண முடியும். 4 days ஏன் சார் அவ்வளோ நாள் ஆகுது? சார் பிசி போர்டு சர்வீஸ் கொண்டு போகும்போது நம்ம சர்வீஸ் சென்டர் கொடுக்கும்போது அவங்க இண்டோர் அவுடோர்னு இங்கே வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம வெறும் போர்டு மட்டும் தான் கொண்டு போகிறோம். ஸோ அவங்க கம்ப்ரஸரில் போட்டு அது எந்த அளவுக்கு ஓடுது, 24 எவ்வளோ ஓடுது, கட் ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்காம திருப்பி எடுத்து வந்து போட்டு திருப்பி அதே ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கும் மனசு கஷ்டம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது டயக்னோஸ் பண்ணும்போது ப்ராப்பராக கரெக்டாக அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி கொடுக்கும்போது ரிப்போர்ட் கரெக்டாக அவங்க சொல்லும்போது கரெக்டாக எங்கள் சைடில் வந்து பிசி போர்டு ரெடி பண்ணிட்டேன் கரெக்டாக ஓடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு 6 மாதம் 8 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் திருப்பி பண்ணிவிட்டு 2 நாளாக திருப்பி நீ அதே கம்ப்ளைண்ட் வருது, 3 நாளாக அதே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு 4-5 வாட்டி உங்கள் வீட்டுக்கு வராது. எனக்கும் பெட்ரோல் வேஸ்ட்டு, எனக்கும் மனசு கஷ்டம், உங்களுக்கும் மனசு கஷ்டம். ஸோ அப்போ என்ன ஆனா அந்த நம்ம வேலை சரியாக செய்யலையோ வேலை தெரியல அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துடும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 4 daysன்றது கண்டிப்பாக கொடுங்க, டைம் கொடுங்க. ஏன்னா இதே சம்மரில் எல்லாருமே வந்து ஏசி இப்போ தான் ரொம்ப நாள் ஏசி யூஸ் பண்ண முடியல. திடீர்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் CH ஃபால்ட்டு, எரர் கோட் ஃபால்ட்டு, இல்லை கம்ப்ரஸர் ஓடாத ஃபால்ட்டு. சில வீட்டில் பார்த்தா ஃபேன் மோட்டர் தான் உடனே கம்ப்ரஸர் கம்யூனிகேஷன் வந்துருக்குது, கம்ப்ரஸே ஓடாது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறது, டயக்னோஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம தனியாக ஒரு கம்ப்ரஸர் உங்கள் பிசி போர்ட் சர்வீஸ் சென்டரில் இருக்கிற மெக்கானிக் வந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி இண்டோர் இருக்குதோ அதே மாதிரி அவங்க இண்டோரும் அவ்வளோ செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ரன் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்து எல்லாமே ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களே. ஸோ அதுக்காக டைம் தேவை. அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிக்கும் போது எல்லா வீட்டில் ஒரு வீட்டில் 4 ஏசி 5 ஏசி யூஸ் பண்ணும்போது மெயினாக பவர் கன்சப்ஷன் லோடே வராது. 230 வோல்டேஜ் கரண்ட் தான். ஒவ்வொரு வீட்டிலும் 4 ஏசி 3 ஏசி யூஸ் பண்ணும்போது 180 190 கரண்ட் வரும். ஸோ அதெல்லாம் அந்த லோ வோல்டேஜையும் ஹை வோல்டேஜையும் ஓடுதான்னு ஒரு ஃபிசிக்கல் டயக்னோஸ் பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பாங்க, லோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் தரலைன்னா கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்குன்றது ஒரு ப்ராப்பரான இது சொல்யூஷன் தான் வந்து நிற்கிது. ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் ஒரு 7 days இல்லை ஒரு 5 days டைம் கேட்குது. கண்டிப்பாக அந்த டைம் கொடுங்க. நான் கொடுக்கும்போதே எல்லாருமே சொன்னால் வீட்டில் குழந்தை இருக்குது, பெரியவங்க தான், ஏசி இல்லாமல் தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் தான். இப்போ அந்த ஏசி ரெடி பண்ணனாலும் அது ப்ராப்ளம் இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டைமில் கண்டிப்பாக ரெடி பண்ணி வாங்கிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் புதுசாக அப்படியே கொடுத்துருவீங்களா எப்படி சார்? இல்லை சார், இப்போ உங்களுடைய பிசி போர்டு கொண்டு போகிறதுல உங்ககிட்ட கொண்டு போகும்போது அந்த கோட் நம்பரு எல்லாமே உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மார்க்கர் கொடுத்து அதை சைன் போட்டு கொடுத்துருவோம். உங்கள் போர்டுலேருந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. உங்கள் போர்டு தான் இருக்கும். ஸோ அது என்ன பார்ட் போயிடுச்சோ, பிரிட்ஜ் ரெடிஃபை போயிடுச்சுன்னா பிரிட்ஜ் ரெடிஃபை மாற்றாங்க, லோ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகுது, இன்புட் 12 வோல்டேஜ் கட்டணும், அதை தரல அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றுவாங்க, சென்சார் போயிடுச்சுன்னா சென்சார் மாற்றுவாங்க. சம் பார்ட் என்னென்ன பார்ட் வீக்கோ அந்த
பார்ட் மட்டும் எது ஃபங்க்ஷன் ஆகலையோ அந்த பார்ட்டை ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டு வேறு நியூ பார்ட்டாக போட்டு அதை ரெடி பண்ணுவேன். சார் என்னோடய லொக்கேஷன் தாம்பரம். என்னோடய சர்வீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என் நம்பர் சொல்கிறேன் 7200011520. பேர் நவீன். எதனால் ரெக்வயர் இருந்தால் சர்வீஸ் ரெக்வயர் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிற நம்பரை 7200011520. தேங்க்யூ. தேங்க்யூ.